நாடாளுமன்றத்தை பிடிக்கப் போவது யார்? தீர்மானிக்கப் போவது பழங்குடியினத்தவரை. நில உடைமை உரிமைகள் மற்றும் மைல்கல் 2006 வன உரிமை சட்டம் தொடர்பான சிக்கல்கள் நாட்டில் 153 MP தொகுதிகளில் முக்கிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கக்கூடும் அப்படின்னு தகவலாம் தெரிவிக்குது. மொத்தம் 534 தொகுதிகளில் இருக்கிற நிலையில் 153 என்பது ஆட்சியை பிடிக்கும் மேஜிக் எண்ணான 268 தொகுதிகளை எட்டி பிடிக்க மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதாவது இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வன பிரச்சனை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. LCW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையின்படி இந்த 153 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 264 நில மோதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மோதல்கள் வன உரிமை சட்டத்தின் படி, வன உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, இந்த மோதல் எல்லாமே வன உரிமை சட்டத்தின் விதிகளை அமல்படுத்தாதது மற்றும் சமூக வன உரிமைகளை தீர்ப்பதற்கு முன்னாடி வனத்தில் வசிக்கக்கூடிய சமூகங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது தொடர்பானவை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சிகள் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை இந்த அறிக்கை எடுத்து காட்டுது அப்படின்னு வன உரிமை ஆய்வாளர் இணை ஆசிரியர் துர்ஷா தாஸ் சொல்லியிருக்காரு. இந்த தொகுதிகளில் பலவற்றில் வன உரிமைகள் தங்கள் உரிமைகளுக்கு சட்ட அங்கீகாரம் கோரி வரக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2019க்கு பிறகு வன சட்டங்கள், கொள்கைகள் போன்ற சமூகங்களின் உரிமைகளை நேரடியாக பாதிக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 2024 தேர்தலை பார்க்கும்போது இந்த தொகுதிகளும் இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் முக்கிய பங்காற்ற போகிறாங்க. தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் அத்தகைய வாக்காளர்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2006ஆம் ஆண்டின் வன உரிமை சட்டம் குறைந்தது 3 தலைமுறைகள் அல்லது 75 ஆண்டுகளாக தங்களுடைய நிலத்தில் வசிக்கக்கூடிய வனவாசிகளுக்கு உரிமையை வழங்குவதாக உறுதியளித்திருக்கு. இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்பியிருக்கக்கூடிய வன நிலங்களின் மீது சமூக உரிமைகளையும் சட்டம் வழங்குகிறது. சட்டம் இயற்றப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வனவாசிகளின் அவனுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதில் முன்னேற்றம் கிடையாது. உண்மையில் தேசிய அளவில் 48.14 விழுக்காடு உரிமை கோருபவர்களுக்கு நில உரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. 34 விழுக்காடு கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு மற்றும் 17.85 விழுக்காடு கோரிக்கைகள் பல்வேறு நிலைகளில் நிலுவையில் இருக்கு. சமூக உரிமைகள் மீதான முன்னேற்றம் இன்னும் மெதுவாகவே இருக்கு. வன உரிமைகள் முக்கியமான கருத்து கணிப்பு பிரச்சனையாக இருக்கும். 153 தொகுதிகளில் 42 STகளுக்கும் 20 SCகளுக்கும் 91 இட ஒதுக்கீடு அற்றவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2019 தேர்தலில் இந்த 153 இடங்களில் பாஜக 103 இடங்களையும், காங்கிரஸ் 11 இடங்களையும், சிவசேனா, PJD, NCP, OSR காங்கிரஸ் மற்றும் DR போன்ற மாநில கட்சிகள் மீதம் இருக்கக்கூடிய 39 இடங்களையும் வெற்றி பெற்றன. 13 மாநிலங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய 153 இடங்களில் 74 இடங்களில் பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக போட்டியிட்டன. அதில் பாஜக 69 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. வாக்கெடுப்பில் வன உரிமைகள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மக்களை தொகுதிகளை அடையாளம் காண FRA 2006 கீழ் உரிமைகளுக்கு தகுதியுடைய வாக்காளர்களின் மதிப்பீடு மற்றும் சமூக வன உரிமைகளுக்கு தகுதியான ST மற்றும் SC வாக்காளர்களுடைய மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. LCWவின் மோதல்கள் பற்றிய அறிக்கை நாடு முழுவதும் வரைபடமாக்கப்பட்டுள்ள 781 நில மோதல்களில் 187 வழக்குகளில் SC மற்றும் STகளுக்கு ஒதுக்கப்பட்ட 69 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இந்த மோதல்களில் பெரும்பாலானவை என்னன்னு பார்த்தீங்கன்னா FRA விதிகள் மற்றும் வெளியேற்றங்களை செயல்படுத்தாதது ஆகியவற்றை சுற்றியே இருந்துச்சு. பாஜக இன்னும் தன்னுடைய ஆட்சி அறிக்கையை, தன்னுடைய கட்சியுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலாம் வெளியாகிருக்கு. குறிப்பாக பல்வேறு செயல் திட்டங்கள் மூலமாக FRAவை திறம்பட செயல்படுத்துவதற்கான தேசிய பணியை அமைப்பதாக காங்கிரஸ் இவங்களும் உறுதியளித்தாங்க. இதற்கிடையிலே மத்திய அரசு கடந்த நவம்பரில் 24,000 கோடி ரூபாய் செலவில் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க.
குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு வீடுகள், சாலைகள், சுகாதாரம், சுத்தமான தண்ணீர், மின்சாரம் மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றை வழங்குவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.